ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராக்கல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிவன் துபே பண்ண சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, T20 வேர்ல்ட் கப் நம்ம இந்தியா ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான நாளாக இருந்திருக்கும் அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா, அன்றைக்கி T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்ச நாள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக எல்லாருமே கொண்டாடி தீர்த்து முடிச்சுட்டு, ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே தன்னுடைய சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிக்கெட்ஸுமே அவைலபிளாக கிடையாது, ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகிடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்யூ அப்படிங்கிறது நிற்குது. ஸோ இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட்டரான சிவன் துபைக்கும் பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஐயோ இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சைலண்ட்டாக ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு. என்னென்னா, அதிகாலை 5 மணிக்கு வந்து அகமதாபாத்லேருந்து மும்பைக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயினில் ஒரு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதில் ட்ராவல் பண்ணி அவருடைய சொந்த ஊரான மும்பைக்கு போய் சேர்ந்துடுறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, அதிகாலை 5 மணிக்கு ட்ரெயினை புக் பண்ணிவிட்டு ஒரு அப்பர் பர்த்தில் போய் படுத்துடுறாரு. சைலண்ட்டாக புக் பண்ணிவிட்டு போய் மேலே படுத்துடுறாரு. ஒரு கேப்பையும் ஒரு மாஸ்க்கையும் போட்டுட்டு சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் படுத்து ட்ராவல் பண்ணி அவருடைய சொந்த ஊருக்கும் போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா டிடிஆருமே பார்த்திங்கன்னா அந்த கோச் அந்த இதுக்கு வந்து செக் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சிவன் துபே அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுபிடிக்காமல் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் போய் அவங்களுடைய சொந்த ஊருக்கும் போய் சேர்ந்துருக்காரு. சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த மாதிரி சிவன் துபே இந்தியன் கிரிக்கெட்டை வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் இவர் வந்து இவ்வளோ அவசரமாக பண்ணார், ஏன் ஃப்ளைட்ஸ் டிலே ஆனால் என்ன, கொஞ்சம் பொறுமையாக தான் போகலாமே அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தோணும். பட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை எனக்கு எப்படியாச்சும் என்னுடைய பசங்களை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக என்னுடைய பசங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாராம். ஸோ பாருங்கள், எனக்கு இது பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னதான் உலகத்தையும் நான் ஜெயிச்சிட்டாலும் தன்னுடைய ஃபேமிலின்னு வந்துட்டால் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ப்ரிஃபரன்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாருமே வந்து ஒரு ரோல் மாடலாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவர் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் வந்து இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் இருந்தாலுமே பர்சனல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.